அந்த அமைச்சருடைய ஓட்டுநராக இருக்க வேணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு போய் அவர்களுடைய நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அந்த வீடியோக்கள் நம்ம கையில கிடைக்குது. அந்த நபர் அப்படின்னு இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வேணா பொய்யின்னே இவங்க சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு நீங்க இப்ப வரைக்கும் என்ன நியாயம் செஞ்சிருக்கீங்க? மதுவை ஒழிப்போம்னு மாநாடு போடுறாரு. அந்த மாநாடு நடக்கிற ஊர்லயே 2-3 பிள்ளைங்க லிக்கர் எடுத்துட்டு ரோட்ல ஓரமா விழுந்து கிடக்குறாங்க. நமக்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு மனசு பதப்பதைக்குது. என்னைக்கு ஆசிரியர்கள் கையிலிருந்து பிரம்பை கீழே வைத்தார்களோ அன்று மாணவர்கள் கையில பாட்டிலையும் கஞ்சாவையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருச்சியில வந்து அந்த மாணவனுடைய அந்த ஆசிரியருடைய மகன் செஞ்சிருக்கிறான்னா இது எவ்வளவு கேடான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் உங்களுக்கு பொதுவெளியில என்னை பற்றி என்னுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுவதற்குள்ள உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கூட இருந்து நீ பார்த்த மாதிரி கேக்குறேன்னா அதுக்கு என்ன பேருன்னு திரும்ப உன்னை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்வீங்க நீங்க? போக்சோ சட்டம் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு அநீதி நடக்கும் பொழுது எப்படி அதுல இருந்து நாம அத வந்து ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போய் நம்ம நீதி வரைக்கும் கொண்டு வர்றது அப்படிங்கக்கூடிய விழிப்புணர்வு நாம கொடுத்திருக்கிறோமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இப்போ சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருச்சியில தொடக்கப்பள்ளியில ஒரு 40க்கும் மேற்பட்ட ஒரு பள்ளி குழந்தைகள் வந்து பாலியல் சீண்டல்ல ஒரு நபர் ஈடுபட்டிருக்காரு. அந்த நபர் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய மகன். அவர் ஒரு மருத்துவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழகத்துல பெண்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வையில? இல்ல, ஆக்சுவலா வந்து ரொம்ப அச்சமா இருக்குது. பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க வந்து எப்படி குழந்தைங்களை வந்து பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கே பாலியல் சீண்டல் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா ஒரு ஒரு பையன் இன்னொரு பையன் அவனை விட கொஞ்சம் சின்ன பையனை கூட்டிட்டு போய் வற்புறுத்தி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி அவனை கொன்னு கிணத்துக்குள்ள போட்டதெல்லாம் இதே தமிழகத்துல இந்த 3 ஆண்டுக்குள்ளதான் நடந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இங்க பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்படிங்கறதே இல்லாம குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உண்டாக்கி இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வல்னரபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த கேட்டகரியில இருக்கிறவர்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி நடக்கிறது வந்து வருத்தம் மட்டும் இல்ல, பயமாகவும் கவலையாகவும் இருக்குது. இதுல 2 விதமான விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. பாலியல் சீண்டல்கள் ஒரு புறம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, தமிழகத்துல ஒரு 6-7 மாசங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்கும் பொழுது திருநெல்வேலியில உள்ள திருநெல்வேலி அண்ட் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டுக்கு உட்பட்ட பகுதிகள் அதுல வந்து ஒரு 1400 குழந்தைகளுக்கு மேல 18 வயசுக்கு குறைஞ்சு இருக்கிற பிள்ளைகள் வந்து குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வருது. இது எல்லா இடத்துலயும் வந்தது. இது எவ்வளவு பெரிய வருத்தம் நீங்க பாருங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணமே நம்ம தப்புன்னு சொல்றோம். ஆனால் அந்த பிள்ளைகள் பிள்ளை பேரு பெற்றிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பிரைவேட் கிளினிக்ல மறைமுகமா இல்ல, நம்முடைய அரசனுடைய ஆரம்ப சுகாதார மையத்திலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சு நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்க நம்மளுடைய பொம்பளை பிள்ளைங்களை நாம எடுத்துட்டு போக நினைக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து திருமணம் செய்யறது முந்திலாம் வந்து நம்ம யூபிய பாரு, பீகார பாரு, ராஜஸ்தான பாரு அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து அவர்களுக்கு சற்றும் சளைக்காம தமிழ்நாடு வேகமா முன்னாடி போய் நிக்குது அப்படிங்கறத நமக்கு பாக்குறோம். 2023 மார்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன், மார்ச்சோ ஆகஸ்ட் மாசமோ ஒரு 3 நாட்களுக்குள்ளார ஒரு 45 திருமணங்கள் வேலூர், வாணியம்பாடி, அந்த ஆம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருந்ததாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குது. 3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 45 திருமணங்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய திருமணங்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டமைக்கிறோம். ஒரு புறம் நாம வந்து இம்யூனிட்டிய பத்தி பேசுறோம், குழந்தைகளை வந்து நம்ம நல்லா படிக்க வைக்கணும்னு பேசுறோம். இதுதான் பெரியார் மண், சுயமரியாதை மண்ணுன்னு பேசுறோம். ஆனா அந்த சுயமரியாதை மண், பெரியார் மண்ணு தான் இந்த பெண்களுக்கு
தொடர்ந்து எல்லா விதத்திலும் அது வந்து பாலியல் சீண்டலாக இருக்கட்டும், குழந்தை திருமணமாக இருக்கட்டும், இல்ல வந்து குழந்தைகளே வந்து குழந்தை பெற்றுக்கிறதாக இருக்கட்டும், இந்த 3 வருஷத்துல எவ்வளவு அராஜகங்கள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஓகே மேம். இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா அதே திருச்சியில ஒரு ஆளும் கட்சி சேர்ந்த ஒரு பிரமுகருடைய ஒரு வாகன ஓட்டுநர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து கற்பழிப்பாது கூட்டு பலாத்காரம் செய்யறாங்க. இதுக்கு எதிராக எந்த ஒரு குரலுமே இங்க எழும்பலையே, என்ன காரணம்? அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவே இல்லை. அது வந்து மறைக்கப்பட்டா அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியல. அதிகாரப்பூர்வமாக தெரியாத வரைக்கும் நாம அது வந்து அவருடைய ஓட்டுநரான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஓட்டுநராக, அந்த அமைச்சருடைய ஓட்டுநராக இருக்க வேணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு போய் அவர்களுடைய நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த அந்த வீடியோக்கள் நம்ம கையில கிடைக்குது. அந்த நபர் அப்படின்னு இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வேணா பொய்யின்னே இவங்க சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு நீங்க இப்ப வரைக்கும் என்ன நியாயம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம கேட்கணும் இல்லையா? ஒரு நிதியமைச்சருடைய ப்ரோக்ராம்ல ஒரு பிரச்சனை நடக்குது, இமீடியட்டா அது அத்தனை சோசியல் மீடியாக்கள்ல இருந்து, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நேத்துல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அத்தனை மீடியாக்கள்லயும் அது மட்டுமே பேசு பொருளா இருக்கு. மன்னிப்பு கேட்டாரா, மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா, இதுதான் மரியாதையா, இது வந்து எங்களுடைய சுயமரியாதையை சீண்டாதீர்கள் அப்படின்லாம் அக்கா வந்து குரல் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்குற அக்கா, உண்ணாவுக்கு குரல் கொடுக்குற அக்கா, கையில தீபம் ஏந்தி கேண்டில ஏந்தி யூபியில இருக்கிற பெண்ணுக்காக பேச வர அக்கா, தமிழ்நாட்டுல நடக்கும்போது மட்டும் சைலண்ட் மோடுக்கு போறதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அரசியல்வாதிகள் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் காவல்துறை எல்லாருக்கும் பொதுவானது தானே. அந்த காவல்துறை வந்து இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த மீடியாக்கள்லயுமே வரல. அது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்கள் தான் 4வது தூண் அப்படின்னு அப்படி ஒரு பில்லரே கிடையவே கிடையாது. நீங்க பாத்திருப்பீங்க, ஜனநாயகத்துல 4th பில்லர்னு அவங்களேதான் சொல்லிக்கிறாங்களே தவிர எந்த இடத்துலயும் வந்து அவர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸோ எதுவுமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தான் 4வது தூண், உண்மையை கொண்டு வருவதற்கு நாங்க தான் செய்யறோன்ற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட இன்னி வரைக்கும் அதை பத்தி பேசல. அப்போ இந்த நாட்டுல சாமானிய பெண்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு பெண் வெளியில ஏதாவது 10 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு வெளியவே தெரியுது. அந்த ஒண்ணு வெளியே வந்து தெரியும் பொழுதும் அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த பெண்ணையே கேள்விக்குறியாக பேசும் பொழுதுதான் இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து அப்ப எங்க போறது யோசிச்சு பாருங்க. அப்ப யார்கிட்ட போய் இதை முறையிடுறது? எதுக்கு இந்த சட்டம் இருக்கு, எதுக்கு காவல்துறை இருக்கு, எதுக்கு அரசு இருக்குது? அப்போ ஒரு சாமானியனுக்கு வந்து உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 2 குடும்பத்துக்குள்ள ஒரு தகராறு நடக்குது, அந்த பிரச்சனை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களால நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா அந்த பெண் வெளியில வந்து சொல்றா, என்னை வந்து இந்த நபர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நம்மளால ஒரு நடவடிக்கை இன்னி வரைக்கும் நமக்கு பார்க்க முடியல. அப்படின்னா எதை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம்? யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல வைப்பாங்க, ஆனா தலைமை ஆசிரியரை வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம்னு சொல்றோம். ஒரு கல்லூரிக்கு இன்னைக்கு போனா தலைமை ஆசிரியர், இந்த பிரின்சிபல்ல இருந்து ஃபேக்கல்ட்டில இருந்து எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, பசங்களோட பேக்கை எடுத்தாலே கூலிப்ல இருந்து கஞ்சால இருந்து எல்லாமே வருது, எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க தானே கண்ட்ரோல் பண்ணணும், காவல்துறை தானே அதை கண்ட்ரோல் பண்ணணும். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் சுத்தி இருக்கிற இடங்கள்ல கண்டினியூஸா ரெய்டு பண்ணி அது வரவிடாம தடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்டா நான் உனக்கு லிக்கர் கொடுக்க மாட்டேன்டா, பொம்பளை பிள்ளை வந்து யூனிஃபார்மோட எடுத்துக்கிட்டு பஸ்ல பொது வெளியில நீங்க அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மதுவை ஒழிப்போம்னு மாநாடு போடுறாரு. அந்த மாநாடு நடக்கிற ஊர்லயே 2-3 பிள்ளைங்க லிக்கர் எடுத்துட்டு ரோட்ல ஓரமா விழுந்து கிடக்குறாங்க. நமக்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு மனசு பதைக்குது. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய சகோதரியாகவும் நம்முடைய பிள்ளையாகவும் தெரியுது. ஆனால் அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த நாட்டினுடைய பிரஜைன்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, இப்ப இந்த பெண் பிள்ளைகளும் மது குடிக்கிறாங்க அப்படின்றத அவங்க பெண் சுதந்திரம் அப்படின்ற பேர்ல எடுத்துக்கிறாங்களோ? இல்ல, ஆக்சுவலா பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, இது வந்து யாருமே அவர்களை கண்டிப்பதற்கு நம்ம வழி இல்லாம போகுது. இப்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் ஏதாவது சொன்னா அந்த குழந்தை ஏதாவது வந்து தற்கொலை பண்ணிக்குமா, வீட்டை விட்டு வெளில போயிடுமான்னு அம்மா அப்பாவுக்கு பயமா இருக்குது. இப்ப ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முந்திலாம் வந்து
டீச்சர்லாம் ரொம்ப தாராளமா கண்டிப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணை விட்டுட்டு உரிச்சிருங்க டீச்சர்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களையே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அம்மா அப்பாவிற்கு அடுத்தாற் போல. ஒரு பள்ளிக்கூடம் வந்து பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் தாய் தந்தைக்கு சமமானவர்கள். தாய் தந்தைகள் ஒரு ஆசிரியரை போல பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும்னு. இந்த இந்த கலாச்சாரம் இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. நாம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்ததுனாலதான் இங்க டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் இருந்தது. இல்லைன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சிடலாம், ஆன்லைன்ல படிச்சிடலாம்ல. ஏன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? கல்வியை தவிர மற்ற பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள், பிறரோடு சேர்ந்து வாழறது. ஏன்னா நம்ம இந்த சொசைட்டிக்குள்ளதான் போய் வாழ போறோம். அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு டீச்சரை திட்டக்கூடாது, டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்க கூடாது, டீச்சர் கேள்வி கேட்க கூடாது. இத்தனை இருக்கும் பொழுது என்னைக்கு ஆசிரியர்கள் கையிலிருந்து பிரம்பை கீழே வைத்தார்களோ அன்று மாணவர்கள் கையில பாட்டிலையும் கஞ்சாவையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புக்கை கீழே வச்சுட்டு இது நடக்க வேண்டியது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு பாக்குறோம். நானும் எல்லா டீச்சரும் சூப்பர் 100% சரி அப்படின்லாம் சொல்லல. எல்லா இடங்கள்லயும் எக்ஸப்ஷன் இருக்கும். இப்ப காவல்துறையில ஒரு எக்ஸப்ஷன் இருக்கலாம், ஆசிரியர் துறையில எக்ஸப்ஷன் இருக்கலாம், ஆர்கனைசேஷன்ல எக்ஸப்ஷன் இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸப்ஷனை வந்து நீங்க ஜெனரலைஸ் பண்ணி பேச முடியாது. டீச்சர்லாம் ஒழுங்கா, டீச்சர்லாம் இத பண்ணலையா அப்படின்னு பேசக்கூடாது. இன்னைக்கு திருச்சியில வந்து அந்த மாணவனுடைய அந்த ஆசிரியருடைய மகன் செஞ்சிருக்கிறான்னா இது எவ்வளவு கேடான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கவே வந்து அந்த திருச்சியில இருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி இல்லாதவர். எப்படி வந்து அந்த மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல நிர்மலா தேவி அவர்கள் மேல ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது யாரும் வருத்தப்படல. பிகாஸ் தவறு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும்ன்றோம். ஆனா இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறவங்க எல்லாரும் சாமானிய மனிதர்களாகவே இருக்காங்களே, அதை தாண்டி ஒரு இதுல உச்சத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த தண்டனை போய் சேரவே மாட்டேங்குது அப்படிங்கறதையும் நாம ஓகே மேம். இப்ப இந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுல முக்கிய அங்கம் வகிக்கிறது இந்த மதுதான். மது குடித்தனாலதான் ஆண்கள் அந்த மாதிரி காட்டு முன்னாடித்தனமாக பெண் பிள்ளைகளா அது குழந்தைகளா என்னோட தெரியாத அளவுக்கு அந்த பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபடுறாங்க. இதற்கு அரசு எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இதுல எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கா இப்போது வரை உங்களுடைய பார்வையில்? இல்ல சார், இப்ப வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் எடுக்கிறதுக்கு அதை சரி செய்வதற்குரிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஒரு டீச்சரா, ஒரு சைக்காலஜிஸ்டா நம்மளால நிறைய சொல்ல முடியும். அப்படி திருந்தியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து ரவுடியோ ரூடோ கிடையாதுங்க. நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அவங்களை கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் கரெக்ட் பண்றதுக்கு இவங்களே தயாராக இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு ஆசிரியர் சரி பண்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்லையே. அதுலயும் வந்து ஜாதி பாக்குறது, அதுலயும் மதம் பாக்குறது, அதுலயும் இந்து மதம் என்றால் இன்னும் ஒரு படி மேல போய் அது எங்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ. ஏன்னா இந்தியாவில் தோன்றிய மதம் இந்து மதம். இந்த மதத்துல மட்டும்தான் நீங்க இந்து மதம் இன்னைக்கு பேர் வச்சிருக்கீங்க. ஆனால் அது அற வழியில் தோற்றுவிக்கப்பட்டது. அதான் இந்த அறம் இருக்குல்ல, இந்த அறத்தை சொல்லி கொடுக்கும் போதே இந்த குழந்தை தப்பு பண்ணாம வருங்க. நீங்க விவேகானந்த ஒரு 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, தேச பக்தியை பற்றி சொல்லிக் கொடுங்க, தேசத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுக்கும் போதே உங்களுக்கு அண்ணனுக்கும் மாமனுக்கும் வித்தியாசம் தெரியும்ல. ஒரு அண்ணன் நம்மள தொடர்றதுக்கு, ஒரு மாமன் நம்மள தொடர்றதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும்ல. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த வித்தியாசம் அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலிருந்து இருந்து புரியும் போது மாமா யாரு, அண்ணன் யாரு, மச்சான் யாரு, அந்த உறவுகள் தெரியும் பொழுது அந்த உறவுகளோட எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு டிசிப்ளின். இன்னைக்கு ஸ்வச் பாரத் வந்த பிறகு நீங்க பள்ளிக்கூட குழந்தைகள்ல பாருங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் எதையும் எளிதாக மனதுல எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. கார்ல போகும்போதே நீங்க பாத்திருப்பீங்க, எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஓபன் பண்ணி போடுறாங்கன்னா காருக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா சொல்லலாம், டாடி அப்படி பண்ணாதீங்க, அப்பா அப்படி பண்ணாதீங்க, காருக்குள்ள குப்பையை வச்சுட்டு கீழே இறக்கி போடுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த சுச்ச பாரத்னு 10 வருஷம் அது சொல்லி கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு குப்பையை குப்பை தொட்டியில போடணும், வீடை சுத்தமா வச்சிருக்கணும், நாம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. அப்ப அது அந்த பிள்ளைகளுக்கு வரும் பொழுது நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தா ஏன் வராது? இந்த பிள்ளைகள் அந்த 3ல இருந்து 6 வயசு சொல்லி கொடுக்குற பிள்ளைங்க தானே ஒரு பியூபர்ட்டி ஆகி ஒரு பொண்ணு வருது. அதே மாதிரி ஒரு ஆண் வரும்போது, ஒரு விடலை பருவம் வரும் பொழுது ஒரு பெண்ணை, நீ காதலிக்கிற பெண்ணை நீ வேற மாதிரி பாரு, ஆனா பாக்குறவெல்லாம் காதலியா பார்க்க முடியாதுல்ல. அந்த டிஃபரன்ஸை நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க.
அப்ப அந்த நல்ல ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அறம் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அம்மாவையும் தங்கையையும் காதலியையும் எப்படி பாக்குறதுங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க போதைய உள்ள போட்டீங்கன்னா அம்மாவும் ஒண்ணுதான், பொண்டாட்டியும் ஒண்ணுதான், அக்காவும் ஒண்ணுதான். இப்படிதான் இன்னைக்கு நாடு போய்கிட்டு இருக்குது. இல்ல மேம், இன்னொரு கேள்வி என்னன்னா, நமது நாட்டுல மட்டும் நம்ம மக்களுக்கு இந்த மறதின்றது தேசிய வியாதியாகவே மாறி போச்சா என்னன்னு கேள்வி எழுது பல சமயங்கள்ல. இப்ப கொல்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். அவர் இறந்து விட்டார். இறந்தது பிறகுதான் இவ்வளவு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம். அவர் இறக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். அதே போலதான் திருச்சியில 40 தொடக்கப்பள்ளி அந்த குழந்தைகள், ஒரு பக்கம் ஒரு 18 வயது கூட ஆகாத ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம் செய்யப்படுகிறார். இதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கவில்லையே, என்ன காரணம்? அவர்கள் இறந்தா தான் குரல் கொடுப்பாங்களா நமது மக்கள்? இல்ல, இது முழுக்க முழுக்க அரசியல் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எப்போதுமே இப்படிதான் நிமிந்து பாப்பீங்க. இப்படியோ இப்படியோ கீழே குனிஞ்சு பாக்குற பழக்கமே நமக்கு கிடையாது. இப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னா யூபியில என்ன நடக்குது, டெல்லியில என்ன கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய கூட்டணியில இருக்கிறவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மற்ற இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கே நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களான்னு பாருங்க. தமிழச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்ம சொல்றோம். நம்ம எல்லா இவர்களுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கல்ல, இங்க இருந்து பெண்களாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர்கள் கூட அந்த அவர்களுடைய பொசிஷனை விட்டுட்டு ஒரு பெண் அப்படின்னு வரும் பொழுது சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு டாக்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு அவ்வளவு கேவலமாக அசிங்கமாக ஒரு வெனம் மாதிரி சினிமா நடிகைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சினிமா நடிகைகளை பற்றி உள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி அவர்கள் பேசினாதானே சார் சரியா இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரியவே செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பொதுவெளியில என்னை பற்றி, என்னுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுவதற்குள்ள உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கூட இருந்து நீ பார்த்த மாதிரி கேக்குறேன்னா அதுக்கு என்ன பேருன்னு திரும்ப உன்னை பார்த்து கேட்டா என்ன பதில் சொல்வீங்க நீங்க? அதையும் யோசிக்கணும் இல்லையா? அப்போ பெண் அப்படின்னா இந்த உலகம் இன்னுமே மேல் சாவினிஸ்ட் உலகமாகவே இருக்கு. நீ பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதனாலதான் இது இன்னும் பெரியார் மண்ணாகவே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்ப யார வேணா எப்படி வேணா பாத்துக்கோ, யாருக்கு வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம், தப்பில்ல அப்படிங்கறதெல்லாம் அவர்களுடைய கொள்கைகள் தானே. அப்போ அந்த எண்ணத்தில் வந்தவர்களாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது. ஒரு பெண்ணை பார்த்து அவ்வளவு கேவலமாக, நீங்க அந்த வீடியோவை பார்த்துருந்தேன். இன்னைக்கு ரோகிணி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்க மேல கூட ஒரு வருத்தம் எனக்கு. மத்ததுக்கெல்லாம் நீங்க நேர்ல போய் குடுக்குறீங்களே, இத ஒரு சம்பிரதாயத்துக்கு ஆன்லைன்ல குடுத்துட்டு அப்படியே கணக்க முடிச்சிடலாம்னு நீங்க யோசிச்சீங்களான்னு கூட எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உங்களுடைய துறை மீது உள்ள பெண்கள் மீது ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்ப அந்த எண்ணம், அந்த வலி கூட உங்களுக்கு இல்லாமல் போனது. ஏன்னா நீங்க ஒரு கட்சி சார்ந்து இருக்கீங்க. அந்த கட்சி சார்ந்து இருக்கிறதுனால, அந்த கட்சி ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால என்னால அதுக்கு மேல பேச முடியாதுங்க கூடிய லெவலுக்கு நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்களான்னு எனக்கு கேட்க தோணுது. அந்த பேசக்கூடிய அந்த நபரும் எந்த கட்சியை சார்ந்தவர்னு நீங்க டிவி பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு பெண்கள்னா யார் வேணா எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துலதான் நீங்க 21st செஞ்சுரியிலையும் இந்த இடத்துலயும் இப்ப இப்படி இருக்கிறீங்களா? அப்ப இதுதான் திராவிட மாடலான்னு நாங்க கேட்போம்ல. அப்ப இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இப்படி எல்லாம் பேசவே இல்லையே. இப்பதான் இது நடக்குது, இப்பதான் இவ்வளவு தூரம் இது பேசப்படுது அப்படின்னா அப்ப மற்றதுக்கெல்லாம் நாங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப இதுதான் திராவிட மாடலான்னு நாங்க கேட்கிறோம். இல்ல மேம், குறிப்பா சொல்லப்படுறது என்னன்னா 18 வயதிற்கு உட்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக தான் இந்த போக்சோ சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த போக்சோவை பார்த்து இப்போது இருக்கக்கூடியவர்கள், இந்த காட்டு மிராண்டித்தனமானவர்கள் அதை கண்டு அஞ்சுகிறார்களா? அப்படிலாம் ஒரு பயமே இல்ல சார். ஏன்னா நீங்க நான் மருத்துவ ரீதியா எனக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு தெரியல. ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். சோ நாங்க அந்த ப்ராஜெக்ட் நான் எல்லா இடங்கள்லயும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு 1000 கேஸ் ஃபைல் பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 நடந்தாதான் 1000மே பதியப்படுது. அந்த 1000 பதியப்பட்டாலும் அது பதியப்படுற டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த கேஸினுடைய எவிடன்சஸை எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கடினமாக இருக்குது. 1000 கேஸ் போட்டா ஒரு 100 கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. அப்போ அதுக்கு அந்த பிள்ளைகள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானா முதல்ல என்னெல்லாம் செய்யணும், அது முதல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா?
யோசிச்சு பாருங்க. அது சாக்கடை நம்ம மேல தெரிச்சிருச்சு, என்ன பண்றது? அப்ப நீ ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ உன்னுடைய நீ உனக்கு வந்து டெஸ்டுக்கு உட்படுத்தி அந்த இதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும், எவிடன்ஸ பத்திரப்படுத்தி வைக்கணும். அதற்கு பிறகு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாகவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி நீ இன்னைக்கு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அடுத்த குழந்தைக்கு இது நடக்காம உன்னால நீங்க அந்த 40 குழந்தைங்க நடந்தது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த 40 குழந்தையில முதல்ல ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு நடக்கும்போது அந்த குழந்தைகள் அதை வெளியில வந்து சொல்லி இருந்ததுன்னா அந்த 37 குழந்தைங்களுக்கு வந்து இது நடக்காம பார்த்திருந்திருக்கலாம்ல. அப்போ அதை வீட்டுல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுமா, முடியாதா? ஒரு குழந்தை ஏன் சோர்வா இருக்கு, ஏன் ஒரு குழந்தை அச்சமா இருக்கு, ஏன் ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பியூனியா பேனிக்கா இருக்காங்க, இத கூட கண்டுபிடிக்க முடியாம ஒரு தாயும் தந்தையும் என்ன செய்யறாங்கன்னு நான் கேட்பேன். ஓகேங்களா? அப்ப இது ஒரு பக்கத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி வரிசையா அவங்க சொல்றாங்க, என்னெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு கேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்து போக்சோ சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, போக்சோ சட்டம் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு அநீதி நடக்கும் பொழுது எப்படி அதுல இருந்து நாம அத வந்து ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போய் நம்ம நீதி வரைக்கும் கொண்டு வர்றது அப்படிங்கக்கூடிய விழிப்புணர்வு நாம கொடுத்திருக்கிறோமா? சட்டத்துல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நமக்கு சமூக நலத்துறை இருக்குது, ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமென் இருக்குது, அவ்வளவு வச்சிருக்கிறோம். பெண்கள் நலத்துறைன்னு வச்சிருக்கிறீங்க, பள்ளி கல்வித்துறையிலேயே அத்தனை பண்றேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம வேற என்ன சொல்லி கொடுப்பீங்க? இல்ல என்னதான் இல்ல இப்ப இந்த கால சூழ்நிலைக்கு என்னதான் அட்வான்ஸா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தவறு நடந்தா அதை மூடி மறைக்கத்தான் பாக்குறாங்க பெற்றோர்களும் ஆரம்பிச்சு. இந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு சித்தாந்தத்தை தான் கொண்டு போறாங்க. அதைத்தான் பாரதியார் அப்பவே சொல்றாரு, பாதகம் செய்வோரை கண்டால் மோதி முட்டிவிடு, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடுன்னு சொல்றாரு. அதை இந்த காலத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலையோ? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பள்ளிக்கூடத்துல அதை சொல்லிக் கொடுப்பதற்குரிய வழியே இல்ல. ஏன்னா நீங்க பாரதிய மேற்கோள் காட்டினதுனால சொல்றேன். பாரதி வந்து ஒரு பிராமணனார் போயிட்டாரு. அப்ப நீங்க அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஏன்னா வாஞ்சிநாதன் செஞ்ச தியாகத்தை வந்து நீங்க இன்னைக்கு ஆஷ் துரைக்கு நினைவு தினமா கொண்டாடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நம்ம தமிழகம் மோசமா போயிருக்குதுல்ல. யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவிற்கு உங்களுடைய மனதிலையும் புத்தியிலையும் வன்மம் ஏறி இருந்தா இப்படியெல்லாம் உங்களால யோசிக்க முடியும்? குழந்தைகளுக்கு நான் ஒரு இது வந்து ஆக்சுவலா எத்தனையோ வருஷ காலமாக நமக்கு வந்து இந்த பள்ளிக்கூட திட்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் அரசு பள்ளியில படிச்சவ. நான் படிக்கும் பொழுது ஒரு சப் கலெக்டரோட பிள்ளையில இருந்து பேங்க் ஆபீசரோட பிள்ளையில இருந்து சாதாரணமாக ஒரு மீனியல் ஸ்டாஃப், ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு வன்மம் வரல. பள்ளிக்கூடங்களுக்குள்ளார அந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கிடையே பிரச்சனையே வரல. ஆனால் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த உலகத்துல நாங்கெல்லாம் வந்து சமூக நீதி பேசக்கூடியவங்கன்னு சொல்ற இந்த பீரியட்ல இவ்வளவு தூரம் ஒரு ஜாதிய வன்மம் இருந்ததுன்னா அப்ப அதற்கு பின்னாடி எவ்வளவு தூரம் ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு சார். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு வேலையை வந்து என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பையன் சொல்றான், இதெல்லாம் பொம்பளைங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கையை பிடிச்சி திருப்பி விட்டு அவ கையை ஒடிஞ்சு போச்சு. ஒடிஞ்சு போன அந்த நிமிஷம் வந்து வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாவை வந்து டீச்சர் வந்து கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள அந்த பையனுடைய அப்பா ஓடி எங்க வீட்டுக்கு வராரு. இப்ப நீங்க இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கும்? உன் புள்ள எப்படி என் பையனோட கைய ஒடிக்கலான்னு தானே சொல்லுவாங்க. அந்த பையனுடைய அப்பா வந்து சொன்னாரு, நீங்க குழந்தைய அடிச்சிடாதீங்க, என் பையன் பேசுனது தப்புதான், அதனாலதான் அவ கோவத்துல செஞ்சுட்டா, நான் அவனுக்கு கட்டு போடுறேன், இனிமே இந்த மாதிரி கோவமா நடந்துக்காத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த இடத்துல ஒரு ஆண் என்னை வந்து மரியாதை குறைவாக நடத்துறான் அப்படின்னா என்ன செய்யணும்னு என் மனசுல தோணி இருக்குதுல்ல. ஆனால் அப்பையும் பெரியவங்க எப்படி அதை சமரசம் படுத்துறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கே நம்ம இவ்வளவு இமோஷனலா ஒரு விஷயத்துலயும் இருக்கோம். பேரண்ட்ஸ் எமோஷனலா இருக்காங்க, டீச்சர்ஸ் பயந்து இருக்கிறாங்க, இல்லைன்னா இமோஷனலா முடிவெடுக்கிறாங்க. அரசு ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி யாருக்கு வந்து ஒரு அப்பீஸ்மெண்டோட இருக்கணுமோ அவங்களுக்கு இருக்க ட்ரை பண்ணுது. இப்படி எல்லாருமே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து வெளிப்படையா இருக்குங்க. அந்த குழந்தைக்கு வந்து வன்மம் தெரியாது, அந்த குழந்தைக்கு வந்து மறைச்சு வைக்கிறதுக்குன்னு தெரியாது. நீ என்ன சொல்லிட்ட, திட்டிட்ட, நான் உன்னை அடிச்சிட்டேன், தேர் எண்ட்ஸ் தி மேட்டர் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தைக்கு வன்மத்தை கொடுத்து ஒருத்தரை பார்க்கும் போதே ஜட்ஜ்மெண்டலா ஒண்ணு சொல்லி கொடுத்து இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டாக இந்த சொசைட்டியை நம்ம மாத்தி வச்சிருக்கோமாங்கும் போதுதான் பயமா இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.